வச்சு இது செய்யறதுக்குள்ளேயே எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படி மறந்தேன் என்ன அபி அவலம். ஹாய், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அபியும் அவலும். இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு ஈவினிங் ஷூட் பண்ண vlog தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இன்றைக்கி ஈவினிங் செம்ம க்ளவுடியாக டார்க்காக இருந்தது. நான் கூட இன்றைக்கி நைட் பயங்கரமாக மழை வரப்போகுது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஸ்டில் மழையே வரல. ஜஸ்ட் பில்டப் தான் அப்படின்ற மாதிரி வெறும் க்ளவுட்ஸ் மட்டும்தான் இப்படி இருந்திருக்கு. பப்பு ஈவினிங் சைக்கிள் ஓட்ட வெளியே போனவன்னா அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வரவே மாட்டேன் அப்படின்னு அடம் பண்ணிட்டு வெளியவே நின்றுட்டு இருந்தான். அவன்கிட்ட எதேதோ பயமுறுத்துற மாதிரி அங்கே பாரு க்ளவுட்ஸ்லாம் டார்க்காக இருக்குது அப்படின்னு கதையெல்லாம் சொல்லி அவனை எப்படியோ உள்ளே வர வச்சுட்டேன். இன்னைக்கு வந்து ஃபாதர்ஸ் டே அப்படின்னு எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை. டோட்டலாக வந்து மறந்துருச்சு. லாஸ்ட் மந்த் கூட நினச்சேன் ஓகே நெக்ஸ்ட் மந்த் வந்து ஃபாதர்ஸ் டே வருது அப்படின்னு. அதுக்கப்புறம் எப்படி மறந்தேன் என்னன்னு எனக்கே தெரியல. இன்னைக்கு வேற சண்டே அண்ட் சண்டேனா சொல்லவே வேணாம். மார்னிங்லேருந்து கம்ப்ளீட்டாக பிஸியாக போச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வீடியோ ஷூட் பண்ணுறது எடிட் பண்ணுறது அப்படின்னு மத்தியானம் வரைக்கும் நான் என் மொபைலே வந்து செக் பண்ணல. என்னோட பர்சனல் மொபைலே மத்தியானத்துக்கு மேலே தான் நான் வந்து என் மொபைலே செக் பண்ணேன். அப்போது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்புறமா ரீல்ஸ் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஓகே இன்னைக்கு வந்து ஃபாதர்ஸ் டே அப்படின்னு. எப்படி மறந்தேன் அப்படின்னு எனக்கு வந்து சுத்தமாக தெரியல, ஐடியாவே இல்லை. பட் கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன். ஓகே இதுலேயே வந்து ஹாஃப் டே மேலே ஆயிடுச்சு. இன்னைக்கு டேவே வந்து முடிய போகுது. இதுக்கப்புறம் நம்ம என்ன கிஃப்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி விட்டுறலாம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். அப்புறம் ஈவினிங் வந்து பப்பு கலர் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஓகே ஒய் நாட் பப்பு வச்சே வந்து ஏதாச்சும் டிஐஒய் கார்டு மாதிரி ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கலாம் க்யூட்டா அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா வந்தது. அது எந்த அளவுக்கு பப்பு வந்து கோஆப்ரேட் பண்ணுவான், அவன் எப்படி பண்ணுவான் அப்படின்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. பட் ஸ்டில் நான் வந்து அதை தான் ட்ரை பண்ண போகிறேன் இப்போது. ஏன்னா எனக்கு வந்து பர்சனலி இது மாதிரி குட்டி குட்டி விஷயம் அவங்களே வந்து கையில் செஞ்சு தரது இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். எஃபர்ட் எடுத்து அவங்களே பண்ணாங்கன்னா ரொம்ப இந்த கிஃப்ட்ஸு மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸை விட இது ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி தான் என் ஹஸ்பண்டுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கு தான் பிடிக்காது? எல்லா பேரண்ட்ஸ்க்குமே வந்து அவங்களோட குழந்தைங்க பண்ணி கொடுத்தா பிடிக்கும்ல, சம்திங் ஸ்பெஷல் இல்லை. ஸோ அதனால பப்பு வச்சு இப்போ வந்து அதை தான் ட்ரை பண்ண போகிறேன். அவன் எந்த அளவுக்கு அதுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுவான் இல்லை எவ்வளோ நல்லா வரப்போகுது அப்படின்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. பார்க்கலாம். ஹாய் அபி அவலம். அப்படி அவளும் அப்படி ஆமா. ரொம்ப நேரமாக யூடியூப்பில் தேடினதுக்கப்புறமா ஃபைனலி ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். என்கிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு பண்ணுற மாதிரி. என்கிட்ட வந்து சுத்தமாக எதுவுமே ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சப்ளைஸ்லாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் இது கலர் பேப்பர் மாதிரி என்னோடய நோட் புக்கில் நடுவில் இருக்கும். ஸோ அந்த பேப்பர் அப்புறம் பப்புவோட க்ரையான்ஸ் ஸ்கெட்சு இது மட்டும்தான் இருந்துச்சு. அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஃபைனலி ஒரு ஐடியா கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு வந்து பேப்பரை டபுளாக வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் குழந்தையோட கையை வச்சுட்டு அந்த கையை வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணி ஹேண்ட் பிரிண்ட் வந்து எடுத்துகிட்டு அதை கட் பண்ணணும். ஸோ அதை தான் பப்பு கையை வச்சு பண்ணிகிட்டு இருந்தேன். அது கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணால் இப்படி 2 கையும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நான் என்ன பண்ணிட்டேன், நடுவில் வந்து கொஞ்சம் நிறைய கட் பண்ணிட்டேன். அது கேப் மாதிரி வந்துருச்சு. ஆக்சுவலாக அந்த வீடியோவில் வந்து ஒரு பெரிய ஹார்ட் வந்து நடுவில் இருக்கும். நம்ம அந்த கை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அந்த ஹார்ட் வந்து பாப் அவுட் ஆகும். அந்த மாதிரி தான் அந்த வீடியோவில் நான் பார்த்தது. பட் நடுவில் வந்து கேப் விட்டு கட் பண்ணிட்டனால அங்கே வந்து ஹார்ட் வைக்க முடியாது, வெளியில் தெரியும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், 2 குட்டி குட்டி ஹார்ட்ஸ் வந்து கட் பண்ணிவிட்டு 2 கையிலையுமே ஸ்டிக் பண்ணிட்டேன்.
ஏன்னா வேறு வழி இல்லை, என்கிட்ட பேப்பரும் இல்லை. இந்த 2 கலர் பேப்பர் தான் இருந்துச்சு. 2மே வந்து ஆல்ரெடி கட் பண்ணி யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இருக்கிறத வச்சு எப்படியோ மேனேஜ் பண்ணியாச்சு. இதில் வந்து ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்படின்னு பப்பு கையாலே எழுத வச்சேன். பப்பு கை பிடிச்சி நானே எழுதினேன். இது ஆக்சுவலாக பப்புக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவனுமே ரொம்ப எங்கேஜ்டாக உட்காந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு லெட்டராக எழுதிட்டு இருந்தான். ஆனால் அவனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எழுதினான். பட் ஸ்டில் எழுதி முடிச்சிட்டான். சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கா? இது யார் பண்ணா? அம்மா பொண்ணு பப்பு தான் பண்ணா. ஆமா, நீதான் எழுதுன. யாருக்கு? நானாக்கு. யாருக்கு? ஹாப்பி கேக், ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே கேக் கேக்குன்ட்டே இருக்கான். ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு எழுதுனது அவனுக்கு ஹாப்பி பர்த்டே ஞாபகம் வந்துருச்சு. ஹாப்பி பர்த்டே கேக் இல்ல, ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. சொல்லு ஹாப்பி ஹாப்பி பாப்பா சொல்லு ஹாப்பி கேக், ஹாப்பி கேக், ஹாப்பி ஹாப்பி கேக் இல்ல ஹாப்பி ஹாப்பி கேக் ஃபாதர்ஸ் ஹாப்பி கேக் ஹாப்பி ஹாப்பி நானா நானா டே டே நானா ஹாப்பி நானா டே நானா. இவனை வச்சு இது செய்யறதுக்குள்ளேயே எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. இதை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே டயர்ட் ஆயிடுச்சு. இன்னும் ஸ்கூலுக்குலாம் போனா ஹோம்ஒர்க் எழுதுறதுக்குலாம் என்ன பாடுபடுத்த போறான்னு தெரியல. எனக்கு இன்னைக்கே பயம் வந்துருச்சு. இந்த 4 லெட்டர் எழுதுறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. இந்த கை பிரிண்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும் போது இவன் கையில வந்து கிறுக்கிட்டேன். ஸ்கெட்ச் மார்க் ஆயிடுச்சு. இங்க காட்டேன், கையை காட்டு. இதோ இப்படி கை ஃபுல்லா கிறுக்கிட்ட அப்படின்னு அதையே சொல்லிட்டு இருக்கான். என் கையில கிறுக்கிட்ட. அதனால என்ன பப்பு ஒன்னும் ஆகாது, வாஷ் பண்ணா போயிடும் அப்படின்னு சொன்னா, என் கை ஃபுல்லா கிறுக்கிட்ட அப்படின்னு அதையே சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த 4 வேர்டு எழுதி வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. ஆச்சா அவ்வளவுதானா அப்படின்னு ஒரு வேர்டுக்கும் கேட்கறான். லிட்டரலி எல்லா வேர்டுக்கும் கேட்கறான். ஃபைனலி பண்ணி முடிச்சாச்சு. கியூட்டா இருக்குல்ல? உள்ள இருக்கிறது வந்து ஒரு சைடு வந்து ஹார்ட்ல ஐ லவ் யூ அண்ட் இன்னொரு சைடு ஹார்ட்ல வந்து நானா. இவன் வந்து அவங்க அப்பாவை நானான்னு தான் கூப்பிடுவான். அதனால ஐ லவ் யூ நானா அப்படின்னு சொல்லு. நானா நானா ஐயோ நானா இல்ல, ஐ லவ் யூ நானா. நானா மூக்கு நானா. உனக்கு சின்ன வயசுல இருந்தே ஐ லவ் யூ வரவே வராது. ஐ லவ் யூ சொல்லு அப்படின்னு சொன்னா ஐயோ அப்படின்னே சொல்லுவான். நான் இவன் பிறந்த நாள்ல இருந்து சொல்லுவேன், டெய்லி சொல்லுவேன் ஐ லவ் யூ பப்பு அப்படின்னு. எப்போ சொல்லுவான், திரும்ப எப்போ சொல்லுவான் அப்படின்னு கேட்டுட்டே இருப்பேன். சரி கொஞ்சம் பேச்சு வந்தப்புறம் சொல்லுவான் அப்படின்னு நினைச்சப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சொல்ல ட்ரை பண்ண வைக்கிறேன். 1 வயசு 1.5 வயசுல ஐயையோ அப்படின்றான். ஸோ அதை இன்னும் அவன் மாத்தவே இல்லை. நீ ஐ லவ் யூ சொல்லனா கூட பரவாயில்ல, ஆனா அதுக்கு பதிலா இப்படி ஐயையோன்னு சொல்றியே, நீ எதுக்கு இப்படி சொல்ற அப்படின்னு என்னால அதை ஏத்துக்கவே முடியல. பட் இன்னும் அவன் மாத்தவே இல்லை. அப்படியேதான் இன்னும் இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கான். ஒரு கலர் பென்சில் எடுத்து ஸ்கெட்ச் கலர் பென்சில் எல்லாம் எடுத்து பாக்ஸ்ல எடுத்து. இன்னைக்கு சண்டேன்றனால இன்னைக்கு ஃபுல்லா வந்து பயங்கரமா ஹெவியா சாப்பிட்டாச்சு. மார்னிங்கே வந்து மீன் குழம்பு அண்ட் லஞ்சுக்கு வந்து பிரியாணி 65 அப்படின்னு எல்லாமே சாப்பிட்டாச்சு. அதனால டின்னர் வந்து ரொம்ப சிம்பிளா தான் பண்ண போறேன். பாஸ்தா தான் செய்ய போறேன். எப்பவுமே யூஸ்வலா வந்து சண்டேனாலே பாஸ்தா இல்லை நூடுல்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஜங்க் ஐட்டமாக தான் இருக்கும். பட் அது எவ்வளோ ஹெல்த்தியாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஹெல்த்தியாக பண்ணுவேன். ஸோ நமக்கு வந்து வெளியில சாப்பிடணும் அப்படின்னு ஒரு கிரேவிங் வந்து இருக்காது. ஸோ வீக்கெண்ட்னா மார்னிங் வந்து நான்வெஜ் அண்ட் நைட்டு வந்து பாஸ்தா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு நைட்டுமே அப்படிதான் செய்ய போறேன்.
இன்றைக்கி வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் செஞ்சுட்டு இருந்தேன். நான் எப்போல்லாம் பாஸ்தா செய்கிறேனோ அப்போல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து ஹெல்த்தியாக செய்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன். பட் இன்றைக்கி வந்து வீட்டில் ஸ்வீட் கார்ன் தான் இருந்தது, அதை மட்டும்தான் ஆட் பண்ணேன். அதுவும் இல்லாமல் ஒயிட் சாஸ் பாஸ்தாவில் வந்து வேறு எதுவும் வெஜ்ஜீஸ்லாம் நம்ம வந்து ஆட் பண்ண முடியாது, ஃப்ளேவர்ஸே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். பப்புக்கும் வந்து பாஸ்தானா ரொம்ப பிடிக்கும், அதனால் காரம் வந்து ரொம்ப மைல்டாக தான் இருந்தது. ஸோ இந்த மசாலா ஆட் பண்ணி இல்லை கெச்சப் இல்லை சாஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி கொடுக்குற பாஸ்தாலாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி எல்லாமே சாஸ்லேருந்து எல்லாமே வந்து வீட்டிலே ரெடி பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு வந்து கொடுப்பேன். பாஸ்தாவும் எப்போவுமே வந்து வீட் பாஸ்தா இல்லை ஹோல் கிரெயின் பாஸ்தா அந்த மாதிரி தான் வாங்குவேன். பட் இன்றைக்கி வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ இந்த பாஸ்தா தான் இருந்தது, அதனால் இதை செஞ்சுட்டேன். பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாஸ்தாவே எப்படி ஹெல்த்தியாக கொடுக்கறது அப்படின்னு தான் நான் வந்து எப்போவுமே ட்ரை பண்ணுவேன். நைட் வந்து ரொம்ப நேரம் தூங்காமல் அவங்க அப்பாவுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான். பட் ஸ்டில் இன்றைக்கி வந்து அவங்க அப்பாவுக்கு ஒர்க்லேருந்து வரதுக்கே லேட் ஆகிடுச்சு. அவர் வரதுக்குள்ளே இவன் வந்து தூங்கிட்டான். பட் ஸ்டில் மார்னிங் கண்ணை முழிச்ச உடனே வந்து அவங்க அப்பாவை தான் தேடினான். எழுந்திரிச்ச உடனே வந்து நீங்கள் கண்ணை மூடுங்க, நான் வந்து சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி போய் சர்ப்ரைஸாக அவனோட கிஃப்டை வந்து கொடுத்துட்டான். பப்பு என்ன சொல்லணும்? ஹாப்பி Happy நானா Mama. டே Dad Mama. டே நானா ஹாப்பி தான். இதெல்லாம் எழுத வைக்கும் போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நம்ம வந்து அவனுக்கு ரொம்ப ஒர்க் கொடுக்குறோமோ, அவனுக்கு கஷ்டமாக இருக்கோ என்னமோ அப்படின்னு. பட் ஸ்டில் அவனுக்கு வந்து பிடிச்சி தான் அதை வந்து பண்ணான். அண்ட் நெக்ஸ்ட் டே அவங்க அப்பாட்ட கொடுக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக கேட்டுட்டு இருந்தான். நல்லா இருக்கா, இதெல்லாம் நானே எழுதினேன், நானே பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஹாப்பியாக சொல்லிட்டு இருந்தான். ஸோ இது வந்து ஜாலியாக தான் இருந்தது, பப்பு வச்சு இந்த மாதிரி ஒரு டிஐஒய் ஒர்க் பண்ணது எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், எங்களோட ஃபாதர்ஸ் டே வந்து இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு vlog வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.